ஹமாஸ் அமைப்பை ஒழிக்க இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ள நிலையில் இதனால் காசா மக்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை டிகோட் பகுதியில் பார்க்கலாம். Decode the world unfiltered. காசா சிட்டியை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர திட்டமிட்டு இஸ்ரேல் ராணுவம் தரைவழி தாக்குதலை தொடங்கி இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்தாலும் காசா சிட்டி தற்போது வரை ஹமாஸ் பிடியில் இருப்பதாக நம்புகிறது இஸ்ரேல். காசா சிட்டியில் பல இடங்களில் சுரங்கங்களை அமைத்து ஹமாஸ் இஸ்ரேலை எதிர்த்து போரிடுவதாக இஸ்ரேல் நினைக்கிறது, குற்றம் சாட்டுகிறது. இதனால தான் ஹமாஸ் அமைப்பை முற்றிலுமாக ஒழித்து கட்ட ஆபரேஷன் கிடியான்ஸ் சாரியட்ஸின் இரண்டாம் கட்டத்தை தொடங்கியிருப்பதா இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் எஃபி டெஃப்ரின் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ஆபரேஷன் கிடியான்ஸ் சாரியட்ஸோட நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வியை பார்த்தலாம். ஹமாஸனுடைய ராணுவ திறன்களை முழுமையாக அகற்றுவது முதல் நோக்கம். ஹமாஸ் பிடியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலர்களை விடுவிப்பது இரண்டாவது நோக்கம். காசால ஹமாஸ் ஆட்சிக்கு மாற்றாக சிவில் அரசாங்கத்தை உருவாக்குவது அப்படிங்கிறத மூன்றாவது நோக்கம் அப்படின்னு முன்வைக்கிறாங்க இவங்க. இஸ்ரேல் தாக்குதலுடைய வியூகம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த ஆபரேஷன் கிடியான்ஸ் சாரியட்ஸ் மூலமா படிப்படியான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்படும். காசா சிட்டியில இதுவரை இஸ்ரேலிய படைகள் நுழையாத இடங்களிலும் ஊடுருவி தாக்குறது அப்படிங்கிறது ஒரு திட்டம். ஹமாஸ் அமைப்பினுடைய மிகப்பெரிய மற்றும் விரிவான சுரங்கப்பாதை வலையமைப்பை அழிப்பதுதான் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இஸ்ரேலுடைய தாக்குதல் யுக்தி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பு போல இல்லாமல் உடனடியாக நகருக்குள்ள நுழையாம படிப்படியாக முன்னேற இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டிருக்கு. தரைவழி படைகள் நுழைவதற்கு முன்னாடி இஸ்ரேல் தன்னுடைய வான்வழி படை மற்றும் பீரங்கிகளை பயன்படுத்தி ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கிய தளங்கள், இராணுவ ஏவுதளங்கள், சுரங்கப்பாதைகள், அது மட்டும் இல்லாமல் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்துவதற்குன்னு திட்டமிட்டிருக்காங்க. இப்போ ஹமாஸோட தாக்குதல் திறனை குறைச்சி தரைவழி படைகளின் முன்னேற்றத்தை எளிதாக்குறது இது ஒரு திட்டம். இப்போ சர்வதேச நாடுகளுடைய கோரிக்கைகளை புறந்தள்ளக்கூடிய இடத்துலையும் இஸ்ரேல் இருக்குது. அதாவது ஈஜிப்த், கத்தார் அவங்க மட்டும் இல்லை, அமெரிக்கா போன்ற நாடுகளும் விடுத்த போர் நிறுத்த அழைப்புக்கு ஹமாஸும் ஒப்புக்கொண்ட நிலையில் இஸ்ரேலுடைய இந்த விரிவாக்க திட்டம் உலக அளவில் கடுமையான கண்டனத்திற்கு ஆளாகி இருக்கு. போரை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு ஹமாஸ் பிடியில் இருக்கக்கூடிய பிணை கைதிகளை மீட்க வேண்டும் அப்படின்னு அவர்களுடைய உறவினர்கள் போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் நெதன்யாஹுவினுடைய இந்த காசா சிட்டி அட்டாக் இருக்கு இல்லையா, இது இஸ்ரேலின் கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களே அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு அதிருப்தி மனநிலையில் இருக்கிறாங்க. அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே நெதன்யாஹு காசா மீது தாக்குதல் நடத்துவதாகவும் இதனால் பிணை கைதிகளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னும் இஸ்ரேல் மக்கள் அச்சம் கொள்கிறாங்க. அதனால் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. போர் காரணமாக உணவு, மருந்து, அது மட்டும் இல்லாமல் மனிதாபிமான உதவிகள், எந்த மனிதாபிமான உதவிகளாக இருந்தாலும் அது காசாக்குள்ளே செல்றதுங்கிறது தடைபடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஏற்கனவே பசி மற்றும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை மேலும் மோசமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் சுரங்கப்பாதைகளையும் தளங்களையும் இலக்கு வைப்பதனால குடியிருப்பு பகுதிகள், மருத்துவமனைகள், அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் போன்ற பொது இடங்களும் அழிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கு. இதனால் காசாவுடைய உள்கட்டமைப்பு மீண்டும் ஒரு முறை முற்றிலுமாக சிதைக்கப்படும்ங்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. காசா நகரின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கிறது மனித உயிர்களை பலி வாங்குவதோட அந்த பகுதியில் உள்கட்டமைப்பை அழித்து பிராந்திய ஸ்திரத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி நீண்டகால சமூக மற்றும் பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்குது. அதனால தான் உலக நாடுகள் இஸ்ரேலை கண்டித்து வருகிறார்கள். ஆனால் நெதன்யாஹு தன்னுடைய அரசியல் சுய லாபத்திற்காக, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்காக, தன்னுடைய பாப்புலாரிட்டியாக இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.